Praise the Lord, 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 praise the Lord. எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மகா இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களின் தேவனே ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், 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 நித்தியமான தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராக பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Ori mahala raba baba dana shakara magato meri diado me shabdara di ankaro shabdana di ankara balana ushe. Hallelujah. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வேதத்தை அறிய உதவி செய்யும். வருகிற பிள்ளைகள் துரிதமாய் கடந்து வர உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பாடல்களை பாடுவோம். பிரைஸ் ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனா மகிமைப்படுத்துவேரென்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆட்சி பெற்றிடுவோமே. மகிமை மகிமைப்படுத்துவேரென்றாரே, பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆட்சி பெற்று வென்றிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய
ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதிநிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாம் அவர் ஜனம் பெருகும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆனந்த பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனா ஆண்டவர் வாக்குமளிக்கும். ஆகாய விண்மீனா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்குது. ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகும் அப்பா என்று சொல்லி உணர்ந்து பாடலாம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி நன்றி கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, ஏற்ற வேலை உம் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை
எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையில் வாக்குகள் வந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் வந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை இடைவிடாமல் காத்தீரையா. உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா. உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீர். நல்ல கரங்களை தட்டி கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையில் நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையில் சொல்லமா, தனிமையில் நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவப்பா. தேவைகள் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல். இப்ப சத்தத்தை உயர்த்தி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத, சொல்லுங்க, எண்ணி முடியாத என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி சொல்லலாம், கோடி கோடி நன்றி சொன்னாலும் சத்தத்தை உயர்த்தி ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும்
என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்லிக்கொண்டே இருங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் அப்பா, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நான் துதிக்கிறேன்ப்பா, உமக்கு நான் நன்றிகளை செலுத்துறேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஓ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றிகள். ஓ நன்றி. இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கோடி கோடி நன்றிகளை செலுத்தினாலும் நீ செய்த நன்மைகளை நினைத்து என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்கு நன்றிகளை செலுத்துவேன். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் பட்டிகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்ன நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை வாயில திறந்து காலை என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும். ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லை.
நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல. வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி சொல்லப்பா, நன்றி சொல்ல. அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வாய்களை திறந்து சொல்லலாமா, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம், தாழுங்குகளம் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருத்தி, என் தேவையெல்லாம் சந்தித்தி. யெகோவா ஷம்மா என் கூட. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. என் தேவையெல்லாம் சந்திப்பி. சத்தத்தை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எது இருந்தாலும் இல்லாம போனாலும் நீங்க மாத்திரம் போதும். இயேசுவே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என. கடைசி முறையா நீர் ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்
எனக்கு நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் தேவன் கிருபையாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் ஆண்டவர் நடத்தும்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. உட்காரலாம். சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் சமீப காலமாய் நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த உத்திரியை மேரி அவர்கள் கர்த்தருக்குள்ளே திரை அடைந்தார்கள். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற வேத பாடத்தை தொடர்ச்சியாய் படிப்போம். நாம் யாரும் பெருமை பாராட்ட தேவன் அனுமதிப்பதில்லை. ஒருவேளை நாம் நல்லவர்களாக இருக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்களை உடையவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் இதை நமக்கு அனுமதிப்பதில்லை. பெருமை பாராட்டுவதை தேவன் அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா பெருமை என்கிற அந்த சொற்றாடல், அந்த தன்மை ஆண்டவருக்கு பிடிக்காது. பெருமை என்ற ஒரு நிலை நமக்கு வந்தால் நாம் விழுந்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விழுந்து போகாமல் வாழணும் அப்படின்னா நிலைத்து இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் சரியா இருந்தால் நாம் நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. ஏதோ கொஞ்சோண்டு 2-3 கனி, நல்ல கனி நம்மளாண்ட இருக்கு, நல்ல சுவாபம் இருக்குன்றதுக்காக பெருமைப்பட்டு விட முடியாது. ஒரு மரத்துல ஒரு நல்ல 2-3 கனி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மரம் பெருமைப்பட்டு விடக்கூடாது. அது தொடர்ந்து கனி கொடுத்தாதான் அந்த மரம் பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு என்னமோ ஒரு 2 கனி கொடுத்தது அப்படின்னா, தொடர்ச்சியா அது கனி கொடுக்கல அப்படின்னா அந்த மரம் என்ன ஆயிடும்? வெட்டப்பட்டுடும். அதனால்தான் தொடர்ச்சியான ஒரு விசுவாச வாழ்வு, ஒரு பரிசுத்த வாழ்வு, ஆண்டவருக்குள்ளே நிலைத்து இருக்கிற அந்த வாழ்வு நமக்கு வேணும். ஒரு காலகட்டத்திலே நாம் நல்லவர்களாய் இருந்திருக்கலாம், ஜபித்தவர்களாய் இருந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம், நல்லொழுக்கத்தை சார்ந்தவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்டில் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தமும் நாம் அப்படி நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஒருவன் இந்த பூமியில மரிக்கிற அந்த காலம் வரைக்கும் சரியா இருக்கணும்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்றைக்கு நடந்த அந்த மரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களெல்லாம் பிடிச்சிருந்தது தெரியாது, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, சோதரம் காலையில சரியா ஒரு 9 மணிக்கு மறிச்சிருப்பாங்க. ஆனா கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து ஒரு 10 ஆயிடுச்சு. ஐஸ் பாக்ஸில் ஒரு 11 மணிக்கா 11:30 வச்சிருப்பாங்க. ஐஸ் பாக்ஸ்ல இருந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் எடுத்தாச்சு வெளியே. அப்போ மொத்தத்தில் அவங்க ஐஸ் பாக்ஸில் எவ்வளோ நேரம் இருந்தாங்க? ஒரு 3 மணி நேரம் இருந்திருப்பாங்க. மொத்தமாகவே அவங்க ஒரு சோதரம் 4 மணி, அது ஒரு 2 மணி, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் தான்.
2 நாள் வச்சுக்கின்னு அழுதுகன்னு நைட்டெல்லாம் வச்சு அவன் தண்ணி அடிச்சு போட்டு கத்தி, இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. அதை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆமா, வந்திருக்கிறவங்களும் எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்டுக்கின்னு ஒரு தொந்தரவும் இல்லை. பிரைஸ் எல்லாம். அதான் பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்கு, அருமையானதா இருக்கு. ஆக தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒவ்வொருவனுடைய வாழ்வும் அப்படிதான். ரொம்ப ஆமென், ஸ்தோத்திரம். வேதனை இல்லாத ஒரு சூழலை கர்த்தர் தருவார் உங்களுக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு ஆடம்பரமான நிகழ்வுகளை நாம் செய்தாலும் செத்து போனவங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியாது, அது அவங்களுக்கு செய்யறதும் கிடையாது. நம்ம பெருமைக்கு வேணும்னா எது வேணாலும் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது உயிரா இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெருமைக்கு தான். செத்து போயிட்ட பிறகு என்ன அக்கா, என்ன அத்தை, என்ன மாமா, என்னன்னு சொல்லாமே போயிட்டீங்களே மாமா, என்ன சொல்லிட்டு போறதுக்கு இது என்னது? சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. சொல்லிட்டு போக முடியுமா? ஏத்துக்குமா இந்த உலகம்? ஆமா, நீ போய, உன்னை யார் இப்ப போவானு சொன்னு சொல்லுவான். அடுத்தது சொல்லிட்டு தான் போறேன்னு வச்சுக்கேன், எப்ப நான் இப்ப போறேன்டா அப்படின்னு சொன்னா கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, இவரை தடை பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க, போயா முதல்ல இடத்த காலி பண்ணியாங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம எதுவுமே சும்மா ஒரு விளையாட்டுக்காகவும் வீம்புக்காகவும் மாய்மாலம் போய் சும்மா 4 பேர் மதிக்கணுன்றதுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளே நிலைத்து இருக்கிற அந்த உன்னதமான வாழ்வு என்பதுதான் தேவன் விரும்புகிற வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கும்போது யாருமே உத்தரம் கவனிக்கல பாருங்க. உயிரா இருக்கும்போது பார்த்து, அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, தங்கச்சி தம்பியை பார்த்து, என்ன நல்லா இருக்கீங்களா, என்ன சாப்பிட்றியா, தேவையா? யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்கல. தண்ணி எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை. செத்து போன பிறகு அழுதோ இல்லை என்றால் செலவு செய்வதோ வீணானது. சரி, ஆனால் நிலைத்திருப்பது என்பது, ஒரு மனிதன் நிலைத்திருந்தால் கர்த்தருக்குள்ளே அவன் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக மாற கர்த்தர் அந்த கனியை பறித்து கொள்ளுகிறார். கேட்க மாட்டாரு. இந்த பூமியிலே நம்ம நல்ல நற்கனியை தருகிற நிலையில் இருந்தால் கர்த்தர் எவனையும் கேட்கணும் அவசியமே இல்லை. அவருடைய பொருளை அவர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நிலைத்திருக்கிற அந்த வாழ்வு தான் உன்னதமான ஒரு வாழ்வு. நம்ம எவ்வளவு செல்வாக்கு உள்ளவங்களா இருந்தாலும், பணம் வைத்து கொண்டிருந்தாலும், படித்திருந்தாலும், பட்டம் பதவிகளை பெற்றிருந்தாலும், எல்லாம் தேவனுக்கு முன்னாடி இந்த பூமியோடு முடிஞ்சது. தேவனுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நாம் அடுத்த அதிகாரத்துல சில காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். 1ஆம் வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்றார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவனை ஆராதிக்கணும்னா நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் என்ன ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை.
இல்லை என்றால் புத்தி இல்லாத ஆராதனை அர்த்தம். இன்றைக்கு நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை தேடுகிறவர்கள் எப்படி தேடுகிறார்கள்? சபை எப்படி இருக்கிறது? இந்த வசனத்துக்கு உட்பட்டு தான் நாம் இருக்கிறோமா என்கிறதை கொஞ்சம் நாம் நிதானித்து பார்க்கணும். நம்முடைய சரீரங்களை கவனிக்கணும். இந்த சரீரம் மண்ணால் செய்யப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் மண்ணிலிருந்து தான் வந்தது. நாம் அறியணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தங்கத்திலிருந்து உருவாக்கல. ஆமே. கர்த்தர் எங்கிருந்து உருவாக்கல? நம்மள தங்கத்திலிருந்து உருவாக்கல, இரும்பிலிருந்து உருவாக்கல, பித்தளையிலிருந்து உருவாக்கல. எதிலிருந்து உருவாக்கினார்? ஆனா மண்ணுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? நான் சொன்ன அத்தனையும் உள்ள இருக்கு. அப்ப நமக்குள்ள அத்தனையும் என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? நமக்குள்ள கோல்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நமக்குள்ள இரும்பு இருக்கு தெரியுமா? நமக்குள்ள இரும்பு இருக்கு, தங்கம் இருக்கு, பித்தளை இருக்கு, அலுமினியம் இருக்கு. இந்த பூமியில மண்ணில் இருக்கிற அத்தனையும் நமக்குள்ள இருக்கு. மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. ஆக கிலோ கணக்கில் இருக்காது, கிராம் கணக்கிலையும் இருக்காது. அதனால ஒருத்தனை எப்படியாவது சுட்டுக்கிட்டு அவனை பொசிக்காத இருந்து ஒரு 2 கிராம் தங்கம் எடுத்துடலான்னு முயற்சி பண்ணக்கூடாது. ஆனா இருக்குது. அப்படி ஒரு 2 கிராம் எடுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒருத்தனை சாவடிச்சிருவாங்க இந்த உலகத்துல. இன்னைக்கு இருக்க கண்டிஷன் வைக்க மாட்டான். கர்த்தர் அப்படி வைக்கல பாருங்க. ஆனா இருக்கு. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த சரீரம் திரும்ப மண்ணுக்கே போயிடுது. இந்த ஆத்துமாவுக்கு முடிவே கிடையாது. ஆத்துமா என்கிற அந்த ஒரு இது இருக்கு பத்தியா, அதுக்கு எல்லையே கிடையாது, முடிவே கிடையாது. அது முடிவில்லாதது. உயிர் எங்க போயிடுது? தேவனண்ட போயிடுது. ஏன்னா அவர் கொடுத்தது அது. இந்த ஆத்துமா தான் எங்க இருக்கு, எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுது? அதுக்கு முடிவில்லா வாழ்வு. அதுக்காக தான் நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த பூமியில சொத்து சேர்க்கிறதோ மற்ற விஷயங்களோ, கல்யாணம் பண்ணியாச்சு, மனைவி, புருஷன், பிள்ளைங்க, பேரன் பேத்தி எல்லாம் இருக்கும். எல்லாம் சும்மா தான். இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்னத்தை பெருசா செஞ்சிட்டோம் சொல்லு? அதே மாதிரிதான் நம்ம பிள்ளைங்களும் நமக்கு செய்ய போறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. கூடுமான வரைக்கும் பெற்றோராக இருக்கட்டும், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நமக்கு பின்னாடி வருகிற சந்ததியாகட்டும், இந்த உண்மையை புரிந்து கொண்டு கர்த்தர் கொடுத்திருக்க ஜீவிய காலத்துல உண்மையா இருந்துட்டு போகணும். அல்லேலூயா. அதை தான் நீங்க சொல்றார், பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுதான் தேவனுக்கு பிரியமான புத்தி உள்ள ஆராதனை. போட்டியோ பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ இருக்கக்கூடாது. காக்காவை பாரு, பறவையை பாரு, பகிர்ந்து உண்ணுதுன்றான். ஆனா மனிதர்களாகிய நாம் பகிர்ந்து உண்ணுதல் கிடையாது. பகிர்ந்து உண்ணுதல் இல்லை. மற்றவர்களுடையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் சாப்பிட்டால் போதும் என்று நினைக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன், இந்த பூமியில எவனும் யாராக இருந்தாலும் சரி, சோதரம், இவைகள் நம்மை ஒரு நாளும் காப்பாற்றாது. அல்லேலூயா. இந்த உலகம்தான், இந்த பணம் தான், இந்த உறவு தான் நம்மளை காப்பாற்றும், நமக்கு உதவி செய்யும் என்று நாம் நினைத்தால் நிச்சயம் அதுதான் முதலாவது நமக்கு எதிரியாய் மாறும். கர்த்தர் மேல உங்கள் முழு நம்பிக்கை வைத்து பரிசுத்தமான புத்தியுள்ள ஆராதனையை செய்யும்படி உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆராதனைக்கு வருகிறோம் என்றால் ஏதோ 4 பேரை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போறதுக்கு அல்ல. யார் யார் என்ன ட்ரெஸ்ல வந்திருக்காங்கன்னு பார்க்க அல்ல. யார் யார் என்ன பேசிட்டு போறாங்கன்னு சொல்றதுக்கு அல்ல. சோதரம், பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண போறார், இன்னைக்கு யாரு திட்ட போறாருன்னு தெரியல அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல. முழுக்க முழுக்க உன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடு. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஜீவ பலின்னா என்ன தெரியுமா? தகன பலின்னா என்னன்னு தெரியுமா? தகன பலி செலுத்தப்படுவது என்னன்னு போய் படிங்க. உபாகமம், என்னாகமத்துல போய் படிங்க, லேவியராகமத்துல படிங்க. சந்து சந்தா வெட்டி நெருப்புல போன சுடணுமா?
நம்முடைய பாவ கரைகள் நீங்க நாம் பரிசுத்தமாக்கப்படுவதுதான். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று நீ சொல்லுவதுதான். உன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய பாதத்துல உன்னை ஒப்பு கொடுப்பதுதான். கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. ஏதோ என் பலத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார், நான் ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுல தான் அவர் கதை ஓடுதுன்னு நீ நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அல்லேலூயா சொல்லிட்டா அவர் பெரிய ஆளு, இல்லைன்னா நீ சொல்லலைன்னா அவர் சின்ன ஆளா என்ன? யோசித்து பாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ அவரை நேசிக்கிறாய். ஒரு குழந்தை உன்னை நேசிக்குது. அது போல நீ அவர் குழந்தை, நீ என்ன பண்ணணும்? அவரை நேசிக்கணும். அவ்வளவுதான். அது உனக்கு தான் நன்மை. என் நாமத்தை படுத்துற எந்த ஸ்தானத்துக்கும்னா எந்த இடத்துக்கும் அர்த்தம். எந்த இடத்துக்கும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. Praise the Lord. உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நீ வரல, நீ ஸ்தோத்திரம் பண்ணல, நீ ஜெபிக்கல, நீ ஆராதனை செய்யல, நீ பாட்டு பாடல, நீ கைத்தட்டி பாட்டு பாடலைன்னா என்னமோ கர்த்தருடைய லெவல் கீழே வந்துருமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வராது. ஆண்டவர் தெளிவா இருக்கிறாரு. நீ சொல்லலைன்னா அந்த கல்லுகள் கூப்பிடும். கல்லு மாதிரி இருக்கிறவன் கூட நாளைக்கு ஒட்டஞ்சி ஓடி வருவான் ஆண்டவருடைய சமூகத்துல. ஐயோ ஏசப்பா 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 வருவான். ஆனா உனக்கு நல்ல ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், நல்ல பாட்டு பாடியிருப்ப, நல்ல ஜெபம் பண்ணியிருப்ப, நல்ல பிரசங்கம் பண்ணியிருப்ப, நல்ல ஆராதனை பண்ணியிருப்ப. ஆனா ஒண்ணுத்துக்கும் உதவாத, பேசக்கூட தெரியாத, நல் ஒழுக்கம் இல்லாத நபர்கள், கள்ளு நெஞ்சம் உடையவர்கள் கூட ஒரு நாள் உடைக்கப்பட்டு ஓடி வருவார்கள். அதனாலதான் இதுக்கு முன்னாடி படிச்சோம், இஸ்ரவேல் மக்கள் நல்ல ஒலிவ மரத்தின் சாரத்துக்கு உட்பட்டு இருந்தார்கள். அல்லேலூயா. நல்ல ஒலிவ மரத்துக்கு உட்பட்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெட்டப்பட்டு முறிக்கப்பட்டு அந்த இடத்துல நீ என்ன பண்ண? புறஜாதியாயிருந்த உன்னை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆக எந்த மனுஷனையும் தாழ்த்தி போடவும் எந்த மனுஷனையும் உயர்த்தவும் அவரால் ஆகும். பெருமை பாராட்ட யாருக்கும் தேவன் இடம் கொடுப்பதே கிடையாது. அல்லேலூயா. துணிகரமான காரியங்களை செய்ய கர்த்தர் இடம் கொடுப்பது. பார்த்துக்கிட்டே இருப்பார். தேவன் சமீப காலமாய் நான் பார்த்து வருகிற ஒரு விஷயம், நான் கணித்து வருகிற ஒரு காரியம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒருவன் தீங்கு செய்யறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயங்கரமான தீங்கு செய்யறான் ஒருத்தன், உங்களை அழிக்கவே பார்க்கிறான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் விட்டு வச்சிருப்பார். பார்த்திருக்கீங்களா? விட்டு வச்சிருப்பார். உனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியும், என்ன இன்னும் அவன் உயிராகிறானே, இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா நீயே சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுகிறேன், இவ்வளவு நேரம் பண்ணுகிறேன், இவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கிறேன், இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்கு இப்படி நடக்குதே. கர்த்தர் பார்த்துக்கிட்டே என்ன பண்றாரு? சும்மா இருக்கிறாரே அப்படின்னு கூட நீ நினைப்ப. ஆனா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஆனா பண்ணுவார். நீ எப்போ அவனை மறக்கிறியோ அப்பதான் அவர் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லு. யாரை மறக்கணும்? உன் எதிராளியை நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மறந்துடணும். நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன், அதை ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறேன். அந்த விஷயத்துல என் வாழ்க்கையிலும் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்திலையும் பார்த்துருக்கேன். நீ அவனை மறக்கணும். நீ அவனை மறந்துட்டீன்னா நீ நினைக்கிறதை விட அதிகமா நடக்கும். ஏன் தெரியுமா? நீ நினைச்ச உடனே நடந்துச்சுன்னா நீ பின்மாற்றத்துல போயிடுவ, நீ அகந்த உள்ளவனா மாறிடுவ. இன்னொன்னு, நீ நினைச்ச உடனே நடந்துச்சுன்னா
கர்த்தர் தப்பானவர் ஆயிடுவார். கர்த்தர் யாராயிடுவாரு? தப்பானவரா? கர்த்தர் தப்பானவர். கர்த்தர் நல்லவர். அடுத்தது என்னது? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ரொம்ப நல்லவர், தப்பு செய்யவே மாட்டார். ஏன் விட்டு வைக்கிறாரு? அவனுடைய பாவத்திலேயே அவனே அழிவான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். யாரும் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தம் இல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அழிப்பது, அழிச்சிட்டா அவர் கர்த்தரா இருக்க முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். பாவம் பண்றவனை கூட நேசிக்கிறார், தப்பு பண்றவங்களை கூட நேசிக்கிறார். ஏன்? அவங்க மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கிறார், வெயிட் பண்றார். ஆனா மேற்கொண்டு 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 அகந்தை உள்ளவர்களாக இருந்தால் அதனால் வருகிற அழிவுக்கு கர்த்தரும் பொறுப்பில்லை, நீங்களும் நானும் கூட பொறுப்பில்லை. எனக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க, இந்த கிறிஸ்தவங்க வந்தாங்க, அதனால தான் இந்த அழிவு வந்ததுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. கர்த்தர் அழிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. ஆமா, அப்படியே விட்டுடு. உன்னை அடிச்சு விட்டாங்களா, உன்னை தூக்கிட்டாங்களா, உன்னை தீட்டிட்டாங்களா, உன்னை அவமானப்படுத்திட்டாங்களா, இதை அப்படியே விடு. உன் மேல பழி வராதபடிக்கு காரியங்கள் நடக்கும். கரங்களை வேட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆக நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய சபை கூடி வருதல், இதெல்லாம் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை, கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. அதன் மேல்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. 2வது வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணுங்க? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாரும் மறுரூபம் அடைவோம்னு தெரியும் நமக்கு. அல்லேலூயா. அது ஒரு மறுரூபம். ஆனால் யாரெல்லாம் மறுரூபம் அடைவார்கள் தெரியுமா? இந்த 2ஆம் வசனத்தின்படி, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. நம்ம 4 பேர் மதிக்கணுன்றதுக்காக நடிக்க கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க வீட்லயும் சரி, என் உறவுகள் மத்தியிலும் சரி, என் நண்பர்கள் மத்தியிலும் சரி, அதனால நிறைய பேரை நான் இழந்திருக்கிறேன். பரவாயில்லை, நடிப்பு வேண்டாம், உள்ளதை உள்ளதா சொல்ல பழகு. அல்லேலூயா. ஆமா, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடு, தப்பே கிடையாது. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, தப்பு பண்ணிட்டேன்னு ஆண்டவர் ஒருத்தன் போய் சொன்னான்னா, ஆண்டவர் அவனை மன்னிச்சுட்டு சரி இனி தப்பு பண்ணாதப்பான்னு சொல்லுவார். அதுதான் பெற்றோர்களுடைய கடமை, அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலையே கிடையாது, ஒதுக்கி வைப்பதும் நம்முடைய வேலையே கிடையாது. அதனால அவன் பின்னாடி போக முடியாது, அவன் தான் நம்ம பின்னாடி வரணும். அல்லேலூயா. அதனால யார் சொல்றதை கேட்கணும், யார் சொல்றதை கேட்க கூடாதுலாம் இருக்கு. அப்படிதான், புரியுதா? ஆக ஸ்தோத்திரம். கவனிங்க, இங்க என்ன படிக்கிறோம்? இப்பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்துக்கு ஏற்றார் போல வாழக்கூடாது. தீமையை தீமை என்று சொல்லணும், நன்மையை உள்ளதை உள்ளதாக, இல்லாததை இல்லாததாக சொல்லணும். ஸ்தோத்திரம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான
தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்ன என்று பகுத்தறியணும்ன்றார். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் அது கொஞ்சம் யோசி. ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமானது, எதெல்லாம் நன்மையானது யோசி. அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் செயல்படும். அவருடைய சித்தம் இல்லையா, தலையிடாத, அதை செய்யாத. அல்லேலூயா. ஆமா. இப்போ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க திடீர்னு எங்கன்னா வெளியே காலேஜில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, டூருக்கு இந்த ஏதாவது எங்கேயாவது ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு கூடலாம் போகணுன்னு கேங்காக போகிறதுக்கு வந்து கேட்பானுங்க, பாஸ்டர் போட்டோமான்னு கேட்பானுங்க. எனக்கு தெரியாதுடான்டுவான் நான். அல்லேலூயா. தெரியாதுடா எனக்கு. சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கும். சாமி எனக்கு தெரியாதுடான்றவன் நான். என்ன நான் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க அங்கிள்னுவான். பா எனக்கு தெரியவே தெரியாது. அது நீ ஊம்பாடு, ஆண்டவர் பாடு. சபை கூடி வருதலை அப்படின்னு வசனம் இருக்கு இல்ல. பாஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டுறா அப்படின்ட்டா ஆண்டவர் ஒத்துக்குவாரா? பாஸ்டையும் கூப்பிட்டு 2 கொடுப்பார். புரியுதா? அது உன் வேலை. நீ தேவனுக்கும் உனக்குமானது பார்த்துக்க. நீ போய் அவராண்ட கேட்டுக்க, அவராண்ட சொல்லிக்க. இதுனா ஸ்கூலா? இது அட்டண்டன்ஸ் போட்டு போறது, லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போறது. அப்போ இந்த உலகத்துக்குரிய விஷயங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன, அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன, இதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். ஒவ்வொரு மனிதர்களையும் யோசிக்கணும். நமக்கு பலன் இருக்கிறதுனால தானே இப்படி பண்றோம். பலனே அற்று போனால் என்ன பண்ணுவோம்? யோசித்து பாருங்க. பலன் இருக்கும்போது இந்த தண்ணி நல்ல தண்ணி இல்லை, நல்ல தண்ணி கொடு அப்படின்றோம். தண்ணியே கிடையாது. ஒரு காலகட்டம் வந்துச்சு, எந்த தண்ணி எடுத்து குடிப்போம்? எந்த தண்ணி குடிப்போம்? காவாயில போற தண்ணி கூட விட முடியாது. நாக்கு வறண்டு போகும். சாவு, உயிரும் முக்கியமானதாயிடும். நம்முடைய டேஸ்ட் 2வது. இப்போ என்னது முக்கியமானது? உயிர். அப்போ நாம் நிதானிக்கணும். தேவன் நமக்கு இப்ப இந்த காலத்தை தந்திருக்கிறாருன்னா, இந்த பலத்தை தந்திருக்கிறாருன்னா, நாம் இன்னும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியும், நல்லா தெரியும். எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோறு வடிச்ச தண்ணிக்கு கூட நானும் என் அண்ணனும் கஷ்டப்பட்டிருக்கிறோம், சண்டை போட்டிருக்கிறோம். உங்க வீட்டுல நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. சோறு வடிச்ச தண்ணிக்கு நானும் என் அண்ணனும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்நிய அரிசி இல்லை, நல்ல அரிசி. அந்த தண்ணியும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கடினமான குடும்பம். இன்றைக்கு தேவன் ஒரு ஆகாரத்தை, நல்ல ஆகாரத்தை தந்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு 1000 முறை நீ நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களா இருக்கணும். உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்தணும். நம்மளை விட கஷ்டப்படுகிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. வியாதி படுக்கையில காணப்படுகிறவர்கள் உண்டு. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. தேவைகளுக்காக 10 ரூபாய் 5 ரூபாய் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. கர்த்தர் நல்ல வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதத்தை, நல்ல பிள்ளைகளை, நல்ல உறவுகளை தேவன் கொடுக்கும் போது அதை சரியாக மெயின்டைன் பண்ணணும், பழகணும், பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பரிபூரணமான சித்தம், அவருக்கு பிரியமான காரியங்கள் என்னது, இதெல்லாம் நாம் அறிந்து மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் அடைவது. மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா. சொல்லு. எது புதுசாகணும்? நாம் போட்டுங்கிற துணியா? ஆனா துணியை தான் முக்கியப்படுத்துறோம் இல்லையா? பெந்தேகோஸ்தே உலகம் கூட துணியை தான் முக்கியப்படுத்தியது. ஒரு காலகட்டத்தில் பெந்தேகோஸ்தே உலகத்திலே துணியை முக்கியப்படுத்தி இருந்தது ஊழியங்கள் எல்லாம் இன்னைக்கு துணி முக்கியம் இல்லை என்று வந்துட்டு.
எங்க போனாலும் ஜிப்பாவோடு போன காலங்கள்லாம் போயிட்டு எங்க போனாலும் இப்ப கருப்பு சட்டை கருப்பு டிஷர்ட் போட்டு சுத்துற காலம் ஆயிடுச்சு. துணி தூய்மையாய் இருப்பது அவசியம்தான், தப்பு இல்லை. வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது தவறல்ல. ஆனால் அதைவிட முக்கியமானது எது? உங்கள் மனம் வெண்மையாக மாற வேண்டும். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும், உள்ளம் தூய்மை அடைய வேண்டும், உள்ளம் புதிதாக்கப்பட வேண்டும், உள்ளம் மறுரூபமாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். இது புதுசானாதான் மறுரூபம் அடைய முடிகின்றார் ஆண்டவர். பழைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயம் மறுரூபம் என்பது இல்லை. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு நிலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நேரம் வரும், தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டால் எவ்வளவு வேதனை. கவனித்து பாருங்கள். முழுக்க முழுக்க இந்த பூமி எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் நமக்கு எவ்வளவு லேண்டு கண்டெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் கூட, வாங்கினாலும் வீடு வாசலோடு கூட எல்லாரும் இருந்தாலும் கூட, அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை. நான் அதிகமாக கணித்து வைத்த ஒரு காரியம் உண்டு என்றால், தேவனுக்கும் கவனிங்க, சபைக்கும் சபை ஊழியங்கள், அதாவது தேவனை சம்பந்தமான தேவனை சார்ந்த காரியங்களுக்கும், அதே போல நம்முடைய குடும்பம் என்பது எல்லா நிலையிலும் எல்லாருக்குமான நிலையில் அந்த குடும்ப காரியங்களிலும் உதவி செய்ய முடியாத, இல்லை என்றால் பயன்படுத்தக்கூடாத பணம் நம்மிடத்துல இருந்தால் அது நமக்கு தீமையாகத்தான் முடியும். நான் நிதானித்தது. இது தவிர பணத்தின் மையப்படுத்தி நான் தன்னை பெரிய ஆளாக என்னை நிறுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் நிச்சயம் அதனால் அவர்கள் திருப்தி அடைவது இல்லை. அப்ப கவனிக்கணும், நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாம் மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் என்பது வர வேண்டும் என்றால் மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும் என்றால் தேவனுடைய நன்மை பிரியும் பரிபூர்ணமான சித்தத்தை பகுத்தறிய வேண்டும். அவைகளை செய்யணும். அப்பதான் மனசு புதுசாகும். நம்ம செய்யறதே செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டோம்னா ஒரு நேரம் வரும், நாம் செய்த எல்லாம் நமக்கு வினையாக மாறும். அல்லேலூயா. கவனிக்கும். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அதான் நல்ல ஆராதனை. அதே நேரத்தில் நாம் மறுரூபமாக வேண்டும் அப்படின்னா நம்முடைய மனசு புதுசாகணும். அல்லேலூயா. புதியவர்களாக நாம் பிறக்கணும். புதுசா பிறந்தாதான் புதிய மனது நமக்கு வரும். அப்பதான் நாம் மறுரூபத்தை அடைய முடியும். அல்லேலூயா. 3ஆம் வசனத்துல, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். உங்களை தேவனுடைய சமூகத்துல ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அடுத்தது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசு புதுசா மாறணும். அப்பதான் மறுரூபம் உண்டாகும். 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தெளிந்த எண்ணம் வேணும். குழம்ப கூடாது. உன் பலன் என்னன்னு முதல்ல உன்னை யோசின்றார். அல்லேலூயா. எவ்வளவு மாசம்? 2000 ரூபாய் சம்பளமா? 20,000 ரூபாய் சம்பளமா?
25,000 ரூபாய் சம்பளமா, அதுக்கு உள்ள யோசி, அதை தாண்டி யோசிக்காத. 20,000 ரூபாய் சம்பளம், 40,000 ரூபாய் செலவு பண்றோம், மீதி ஒரு 15,000 ரூபாய் கடன் வாங்கிடலான்னு யோசிக்காத. கடன் வாங்குவது கிறிஸ்தவ மக்கள் குறைத்துக் கொள்ளணும், முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், கடன் வாங்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கடன் வாங்கிதான் சாப்பிட வேண்டும் என்று நினையாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடன் வாங்கிதான் உடுத்திக் கொள்ள வேண்டும், கடன் வாங்கிதான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காதீர்கள். கர்த்தரை நம்புங்கள். கடன் இல்லாமலே உங்களுக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். கொடுத்ததில் வாழுங்கள். அதான் வசனம் அதான் சொல்லுது. உங்கள் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அப்படின்னு இருக்கு. உன் பலன் என்னன்னு முதல்ல நீ உணர்ந்துக்க. உனக்கு என்ன முடியும், எது முடியாது என்பதை தெரிஞ்சுக்க. தேவனால் எல்லாம் முடியும். தேவனால் எல்லாம் முடியுன்றதுக்காக தேவனை என்ன பண்ணாத பரீட்சை பாராதே. இயேசு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். பிசாசு வந்து இயேசுவை என்ன பண்ணா, சோதித்தான். அப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்ணார். நீ மேலிருந்து குதி, தேவ தூதர்கள் என்ன பண்ணிக்குவாங்க, உன்னை கைகளில் ஏந்திருவாங்க உன்னை. இது எவ்வளவு முட்டாள்தானம். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல விஷம் எல்லாம் குடிச்சா கூட ஒன்னும் ஆகாதுன்னு பைபிள்ல எழுதிக்குது அப்படின்னாங்க ஒருத்தர். அப்படி இருக்கா பைபிள்ல? விஷம் குடிச்சா ஒன்னும் ஆகாதுன்னு பைபிள்ல இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குது. நானும் ஒத்துக்கிறேன். நீங்க யாரும் 2-3 பேர் சொல்றீங்க இருக்கு. அல்லேலூயா. ஆனா இல்ல. ஏன் இருக்குது, ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு ஒரு ஆகாரத்தை கொடுத்தா அந்த ஆகாரத்தை ஜெபம் பண்ணி என்ன பண்ண, சாப்பிடுங்கன்னு இருக்கு. ஒருவேளை அந்த ஆகாரத்துல இருந்தா அது ஏன்னா உனக்கு அது தெரியாது. ஆனா தெரிஞ்சு செய்யறதுக்கு ஆண்டவர் பொறுப்பே இல்ல. ஹலோ. அதனால்தான் இல்லைன்னு. யாரோ வன்மத்தின் அடிப்படையில் உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணி உனக்கு ஏதாயிலும் ஒரு தீமையான விஷயத்தை உனக்கு கொடுத்தால், நீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, இதன் அடிப்படையில் நீ காப்பாற்றப்படுவாய். எப்படியாகிலும் கர்த்தர் உன்னை காப்பாற்றிடுவார். ஆனா தெரிஞ்சே நீ செய்வாய் என்றால் தேவன் அதற்கு பொறுப்பேற்க மாட்டார். அப்போ நாம் இங்கே பார்க்கிறோம், எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னை நீ பெருசா, நான் ரொம்ப ஊழியக்காரன், நான் ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்குது, பேயை ஓட்டிடுவேன், அதை ஓட்டிடுவேன், இதை ஓட்டிடுவேன் கூட ஒரு ஊழியக்காரன் நினைக்க கூடாது. அது கூட தேவ தயவு இருந்தாதான் அது நடக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா நடக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த குருடனுக்கு சுகம், இந்த குருடன் பார்வை அடைந்தான், அதனால எல்லா குருடனும் பார்வை அடைந்தான்லாம் இல்ல. விசுவாசத்தினால எந்த குருடனும் பார்வை அடைய முடியும். அது அவனுடைய விசுவாசம். இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடக் கூடாது. நான் ஊழியக்காரன் தெரியுமா, நான் கர்த்தருடைய பிள்ளை தெரியுமா, நான் எல்லாம் ஜெபம் பண்ணனா நீ எல்லாம் செத்து போடு தெரியுமா, இப்படி சொல்றதெல்லாம் கர்த்தர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஆமா, நான் நான் விசுவாசி. பக்கத்து வீட்டுக்காராண்ட சண்டை, நான் விசுவாசி. இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்களாண்ட, இல்ல நமக்கு பிடிக்காத யாரா இருந்தாலும் நான் விசுவாசி, நான் ஊழியக்காரன். நான் விசுவாசி, ஊழியக்காரன் எல்லாம் உண்டு. அதே நேரத்தில் சவால் விட முடியாது, சவால் விடவும் கூடாது. நீ சவாலும் விடாதே, சவால் விடவும் கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த மனநிலையில தான் நம்ம இருக்கணும். அது நம்மாலானதல்ல, அது தேவனுடைய ஈவு, அவரால் ஆகும். அது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரங்களை வைத்து விடு. அப்போ கவனிக்க வேண்டும், நம்மை குறித்து அதிகமான எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். நாம் நிற்கிறது தேவனுடைய கிருபையினால். அல்லேலூயா. அந்த அந்த தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ தாழ்மை உள்ளவர்களுக்கு
அப்படி அந்த அந்த ஸ்கேல், அந்த ரூட்ல நம்ம பயணிக்கணும். ஆணவம் கொள்ளக்கூடாது, இருமாப்பு வந்துடக்கூடாது. நம்ம மூலியமா ஒரு நல்லது நடந்திருக்கும், நம்மளை தொட்டவனுக்கு ஏதாவது நடந்திருக்கும், உண்மை. ஆனா அந்த நேரத்துல கூட தாழ்மை வேணும், பொறுமை வேணும். பத்தியா என்கிட்ட பேசினிய பத்தியா, நீ என்ன பத்தியா, இதெல்லாம் வரவே கூடாது, வாயை மூடிடணும். அல்லேலூயா. அது என்ன நடந்தாலும் சரி, கம்முன்னு. நம்ம ஏதாவது பேசிட்டோம், அது தேவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காது. இப்போ ஆண்டவருக்கு பிடிக்கல, இப்படி சொல்றேனே, அப்பாவுக்கு தான் ஒரு பையன் பண்ற காரியம் பிடிக்கல. அப்பாவுக்கு ஒரு பையன் பண்ற காரியம் பிடிக்கல, அவனுக்கு போட்டு 2 போட்டார். இன்னொரு பையன் வந்து அந்த இடத்துல சிரிச்சா அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன பண்ணுவாரு? அவனுக்கும் 2 போட்டு போட் அப்படின்றார். இதுதான் ஆண்டவர். இந்த உலகத்துல பூமியில இருக்க அத்தனை பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அது எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், ஆணாகும் பெண்ணாக யாரா இருந்தாலும், அவங்க யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. அதனால நாம் ஒருவனையும் சபிக்கவோ, ஒருவனுக்கு விரோதமான தீங்கு செய்வோ, ஒருவனையும் நம்ம சோத்திரம் மனசுல கூட அவனை கேவலமா நினைக்கவோ கூடவே கூடாது. ஆனால் ஒன்று, அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் அதை தேவன் தண்டிப்பார். அவர்களை தேவன் தண்டிக்கும் போது நீயும் நானும் சிரிக்க கூடாது. நம்ம வேலை என்னமோ நம்ம போயிட்டே இருக்கணும். ஒருவனுடைய அழுகை நேரத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? அழுகிறவங்களோடு அழதானே சொன்னாரு, சிரிக்க சொன்னாரு. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம். இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வேணும். இப்படி இருந்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆமா, யாரையும் நாம் நம்முடைய சொந்த பலத்துல, சொந்த ஐடியாவில, சொந்த புத்தியில, சொந்த ஆணவ விஷயத்துல நம்ம ஒன்றும் செய்யாம கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. ஒரு நேரம் வரும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் ஆணவம் கொள்ளாத, தெளிந்த புத்தியாயிரு. உன் பலன் என்னன்னு தெரிஞ்சிக்க, அந்த பலத்துல குடும்பத்தை நடத்து, அந்த பலத்துல வாழு, அந்த பலத்துல உன் ஜீவியத்தை ஜீவி. மீதி எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆக இந்த 3 வசனங்களிலும் அருமையான புத்தி உள்ள ஆராதனை, நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். நம்முடைய மனசு புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையணும். 3வது வசனத்துல தெளிந்த புத்தியோடு வாழணும். எது முடியும், எது முடியாது, எதை நினைக்கணும், எது நினைக்க கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இதெல்லாவற்றையும் குறித்து நல்ல ஒரு புரிதல் விசுவாச வாழ்விலை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவசியம் வேணும். அப்படி இருந்தாதான் இயேசு பிசாசை ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயித்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறட்டும். ஆண்டவரை, நாங்கள் முழுதும் உம்மை சார்ந்து வாழ்வதற்கு உதவி செய்யும். பெருமைப்பட்டு கொள்ள ஒண்ணுமே இல்லப்பா. சாதாரண நபர்கள், ஒரு காற்றடித்த பலூன் மாதிரி தான் எங்க வாழ்க்கை. காத்து வெளியே போயிட்டுன்னா முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது. ஆண்டவரை ஸ்தோத்திரம். நாங்கள் பயந்து பயபக்தியா இருந்து உம்மை சார்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தார். எங்களை தொடர்ந்து நடத்தும். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you.